السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த 4 மாதங்களாக வக்ஃப் சம்பந்தமான வக்ஃப் சொத்து சம்பந்தமான வரலாறுகள், இந்த உம்மத்தினுடைய முதல் வக்ஃப் சொத்து என்பது எங்கிருந்து யாரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, வக்ஃப் சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படுமை என்று சொன்னால் அது 1000 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்பாகவும் இன்று வரை இருக்கின்ற சமூகத்திற்கும் அதை பலனளிக்கும் சொத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி கொடுப்பான் என்பதற்குரிய சான்று பகர்கிற வரலாறுகளையும், நமது நாட்டில் கூட, நாம் வசிக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் கூட நிலங்களையும் சொத்துக்களையும் வக்ஃப் செய்த எத்தனையோ நல்லுள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற வக்ஃபின் மூலம் லட்சோப லட்ச மக்கள் இந்த சமூகத்திலே படலடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய செய்திகளையும், ஒரு சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்து சரியாக பராமரிக்கப்படுமே என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கூட மிக சரியாக கட்டமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வறுமை, வேலையின்மை அனைத்தும் நீக்கப்பட்டு அந்த சமூகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லா விஷயத்திலும் தன்னிறைவு பெற்றவர்களாக மாறுவார்கள் என்பதற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் நடந்த வரலாற்று சம்பவங்கள், இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நாம் மிக மிக சுருக்கமாக சொல்லி காமித்திருக்கிறோம். இன்றைய தினம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விருப்பப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், வக்ஃப் சொத்துக்கள் இன்று இந்த சமூகத்திலே நாம் வாழுகிற நமது வக்ஃப் சொத்துக்கள் எப்படியெல்லாம் சின்னாபின்னமாக ஆக்கப்படுகிறது, எப்படி ஒழுங்கற்ற முறையில் அது சிதைக்கப்படுகிறது, அதனால் இந்த சமூகத்தில் விளைகின்ற அவலங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நாம் பேசலாம், நாள் கணக்காக பேசலாம். அவ்வளவு குழப்பங்கள், அவ்வளவு முறைகற்ற விஷயங்கள், அவ்வளவு தூரத்திற்கு இந்த சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்துக்கள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சொல்வது ஏதோ வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சொத்துக்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அது வேறு, அது தனியா நடந்துட்டு இருக்கு. நான் அதை பற்றி இங்கே பேச வரவில்லை. நான் இங்கே பேச வருவது முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்து, இறைவனுடைய சொத்து இஸ்லாமியர்களாலேயே எவ்வாறு சிதைக்கப்படுகிறது, அதை விட்டு அவர்கள் விலகிக் கொள்வார்களே என்று சொன்னார். இந்த சமூகம் எவ்வாறு தன்னிறைவு பெற்ற சமூகமாக மாறும் என்கிற ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் தொட்டு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே முதலாவதாக அவர்கள் செய்த வேலை என்ன? மஸ்ஜிது குபாவை உருவாக்கியது. மதீனாவுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்ச முதல் வேலை, ஒரு சமூகம் அந்த இடத்துல இருக்கிற உடனே ஒரு பள்ளி உருவாக்கினார். மதீனாவுக்குள் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தனக்குன்னு கூட முதல்ல ஒரு வீட்டை தேடல. மதீனாவுக்குள்ள வந்த உடனே அவர்கள் செய்த முதல் வேலை, இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும், அதற்கான இடம் இங்கே தயார் செய்யப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த முதல் கோரிக்கை அதுதான். அந்த வேலை எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? ஒரு பள்ளி நிர்மாணிக்கப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டம், இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் இஸ்லாம் பறந்து விரிந்து செல்கிறது. இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள், ஆட்சிக்குள், அதிகாரத்திற்குள் பல நாடுகள் வருகிறது. மதீனா தொட்டு அர்மீனியா வரைக்கும் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே அர்மீனியா வரைக்கும் இஸ்லாம் பரவிவிட்டது. இவர்களை வரலாறு நீங்கள் பாருங்கள். எந்த நாடாவது இஸ்லாத்திற்குள், இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் முதலாவதாக அங்கே உருவாக்கப்படுவது மஸ்ஜிதாக இருந்தது. இப்படி நீங்க பார்க்கலாம். ஒரு ஊரினுடைய அளவு, அந்த மக்களுடைய தொகை, ஒரு பள்ளிவாசல ஒரு மனுஷன் எவ்வளவு தூரத்திற்கு நடந்து வந்து அடைந்து கொள்ள முடியும், இதையெல்லாம் கணக்கிட்டு கூட அந்தந்த பகுதிகளுக்கு தனித்தனியாக பள்ளிவாசல்கள் குலபாக்களுடைய காலகட்டத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி பள்ளிவாசல்களை கட்டினார்? அரசாங்கம் ஒன்று இருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்னால் வந்த குலபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் ஏன் பள்ளிவாசல்களை ஆங்காங்கே நிர்மாணம் செய்தார்கள்? நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பள்ளிவாசல் தொழுகைக்கு, zikr பண்றதுக்கு, ஜும்மா தொழுகிறதுக்கு, பெருநாள் தொழுகிறதுக்கு, இதுக்கு இல்லைங்க. இதுவும் ஒன்று. ஆனால் இதற்காக வேண்டி மட்டுமே பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்படவில்லை. அதற்கு சான்று என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் வந்தவுடனே அவர்கள் நிர்மாணித்த, அவர்கள் தங்களது கடைசி காலகட்டம் வரைக்கும் எந்த பள்ளியை தங்களது வாழ்நாளை செலவிட்டார்களோ அந்த மஸ்ஜிதுன் நபவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தொழுகைக்கும், திக்ருக்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், பெருநாள் தொழுகைக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தினார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி பயன்படுத்தவில்லை அவர்கள். அந்த நாட்டினுடைய பொருளாதார விஷயம் அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போருக்கு செல்வதற்கு முன்பாக போர் படையில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்திற்குள் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கல்வி அந்த பள்ளியில் வைத்துதான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்துடைய பொருள்கள் வசூலிக்கப்பட்டு அந்த ஜகாத்துடைய பொருள்கள் அங்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்திற்காக ஆர்வம் ஊட்டப்பட்டு கொடுக்கப்படுகின்ற தர்மங்கள் சரியாக ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் திகழ்ந்திருக்கிறது. அந்தந்த நாளையிலே அப்பப்பொழுது மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை, அது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு என்ன பிரச்சனையாக இருக்கலாம், அத்தனை பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு அங்கே தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு ஹுக்கூமாவாக, ஒரு கோர்ட்டாக அது நடந்திருக்கிறது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமூகம், ஒரு நாடு, அந்த நாட்டு இன்னைக்கு நாம எப்படி ஒரு பாராளுமன்றத்தை பார்க்கிறோமோ, ஒரு சட்டசபையை பார்க்கிறோமோ, அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு அதற்கு தீர்வு காணுகிற ஒரு இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை உருவாக்கி வைத்தார்.
அதனால்தான் இது இந்த உருவாக்கி வைக்கப்பட்ட இந்த விஷயம் அது ஒரு தொழுமிடமாக அல்லாஹுவை வணக்கம் செய்யக்கூடிய இடமாக மட்டுமில்லாமல் நாட்டினுடைய பிரச்சனைகள் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பாராளுமன்றமாக சட்டமன்றமாக மட்டுமில்லாமல் போருக்கு வியூகம் வகுக்கக்கூடிய போருக்கு மக்களை அனுப்புகின்ற ஒரு ராணுவ தலைமையிடமாக மட்டுமில்லாமல் இஸ்லாத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக மட்டுமில்லாமல் ஏழைகளுக்கு புகலிடத்தை தருகிற ஒரு புகலிடமாக மட்டுமில்லாமல் அத்துணை விஷயங்களுக்கும் தீர்வு காணுகிற இடமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உருவாக்கி வைத்தார்கள். நமூனா காட்டுறாங்க, ஒரு பள்ளியா இப்படிதான் இருக்கணும்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தார்களே, அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தனியா பாராளுமன்றத்தை கட்டி வச்சு அங்க போய் சும்மாசா போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? எங்க இருந்தாங்க அவங்க? எங்க பேசினார்கள் பிரச்சனைகளை? எங்க மக்களுக்கு உதவி செய்தார்கள்? எங்கேயாவது வரலாறு பார்க்க முடிகிறதா? சட்டசபையில் தனியா இருந்துச்சு, பாராளுமன்றம் தனியா இருந்துச்சு, அரசை பத்தி தனியா பேசுறதுக்கு சொல்லி ஒரு தனியிடத்தை கட்டி வைத்திருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. எல்லாம் அபூ சுஃபியான் காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? கழுத்தை நெரிக்கிறது மாதிரியான பிரச்சனை. இறந்து விட்டார்கள். இனி இந்த மார்க்கத்தை அப்படியே மண்ணோடு மண்ணாக புதைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒட்டுமொத்த எதிரிகளும் இஸ்லாமியர்களுக்கு பாய்ந்த காலகட்டம் அது. சும்மா சொல்ல முடியாது. அபூ சுஃபியான் அவர்களை 2.5 வருஷத்துல அப்படி தூக்கி நுப்பாட்டினாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இத்தனை நியூங்களும் எங்கே வகுக்கப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். தனி ஒரு இடம் இருந்துச்சா? இல்ல, பள்ளிவாசல் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 9.5 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள். சரி, இஸ்லாம் தான் வளர்ந்துருச்சு, பாரசீக கைக்கு வந்துருச்சு, நிறைய காசு வந்துருச்சு, தனியா இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தனி கட்டடத்தை கட்டிக்கலாம் அப்படி நினைத்தார்களா? அப்படியெல்லாம் நினைக்கிற பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மக்களுடைய தொகைக்கு தருவாறு பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 9 ஆண்டு காலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி சபையாக இருந்தது பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே, அப்ப பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கா மக்களிடத்திலே சமூகத்திலே இஸ்லாமிய பைத்துல் மால் நிரம்பி வழிந்தது. அப்ப கூட அரசியலை பத்தி பேச, அதை பத்தி பேச, இதை பத்தி பேச, நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி பேச தனியா ஒரு சட்டசபை அமைக்க வேண்டும் என்பதாக நினைத்திருந்தார்களா? அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டதா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு பள்ளிவாசல் ஓரத்தில் இருந்து இடம் பத்தல, உங்க வீட்டை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பள்ளியை. பள்ளிதான் அரசபையாக மாறியது. அதற்கடுத்து 3 ஆண்டு காலங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்தார்கள். ஏன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியாவிலே கலீஃபாவாக இருந்தார்கள். தனிப்பட்ட ஒரு அரசபையை அரசாட்சி செய்வதற்கு ஒரு தனி கட்டடத்தை கட்டி இருந்தார்கள். இல்லை, பள்ளிதான். அதற்கடுத்து வருகிற காலகட்டங்கள் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா இரண்டாவது உமர் என்று போற்றப்படுகிற ஹிஜ்ரி 87 ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் அங்கே இருந்தார்கள் சிரியாவிலே. அவர்களை ஆட்சி செய்தது எப்ப? அப்பையெல்லாம் இஸ்லாமியர்களிடத்தில் பணம் இல்லையா? பொருளாதார வசதி இல்லையா? ஒவ்வொரு உலகத்தில் இருக்கும் அத்துணை நாடுகளும் இஸ்லாமியர்களை பார்த்து பயந்த காலகட்டம் அது. பயம் என்று சொன்னால் உயிர் பயம் அல்ல, கண்ணியத்தோடு பயந்த காலகட்டம் அது. அவ்வளவு பொருளாதாரம், அவ்வளவு வல்லமை எல்லாம் இருந்தது. ரோம் பேரரசு என்பதெல்லாம் பாரசீக பேரரசு பெருசா பேசுறாங்களே, இவர் எல்லாத்தையும் விட எல்லா விதமான அதிகாரங்களையும் கொண்ட அரசாக இஸ்லாமிய அரசு இருந்தது, பேரரசு இருந்தது. பேரரசுக்கென ஆட்சி செலுத்துவதற்கென இது எல்லாத்தையும் தனி ஒரு கட்டணம் அமைக்கப்படவில்லை, பள்ளிவாசல் தான் பயன்படுத்த. இஸ்லாமிய வரலாறுகளில் உங்களுக்கு நான்
நீங்கள் வரலாறை படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் ஒரு சவால் என்று கூட நான் வைக்கிறேன். ஹிஜ்ரி 350 வரைக்கும் பள்ளிவாசல் அன்றி வேறு இடத்திலிருந்து சமூகத்தின் பிரச்சனைகள் பேசப்பட்டதாக ஒரு நிகழ்வையாவது நம்மால் எடுத்துக்கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. இப்ப நம்ம பள்ளிவாசல்ல என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த சமூகத்தின் சிந்தனை மாற்றப்பட்டு போயிருக்கிறது. இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இந்த பள்ளிவாசல். ஏன் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆக்கினார்கள் தெரியுமா? பின்னால் வருகிற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஒரு நாட்டுக்கு கீழே அரசாட்சியில் இருப்பாங்க, அரசு ஒன்று நடக்கும். ஆனால் இந்த சமூகம் அந்த பள்ளியை சார்ந்தது. எந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பள்ளியை சார்ந்திருக்கிறார்களோ அந்த பள்ளியை தான் அவர்கள் சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்குள்ள எல்லா தேவைகளும் அந்த பள்ளியை கொண்டு நிறைவேற்றும். கவர்னராக நியமிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். எந்த கவர்னருக்கு தனி வீடு கொடுத்து நீங்க உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி செலுத்துங்கள் சொன்னாங்க? அப்படிலாம் இல்ல. கவர்னர்களாக இருந்தவர் முஆத் பின் ஜபலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அபூ உபைதாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த கவர்னர் அபூ ஹுரைரா அவர்கள் கூட பின்னால் காலத்து மதீனாவுக்கு அமீராக கவர்னராக இருந்தார். எங்க இருந்தாங்க? மஸ்ஜித் நபவி தான். இப்படி மஸ்ஜித் நபவி ஆட்சி செலுத்தக்கூடிய இடமாக மட்டும்தான் இருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலகட்டம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலகட்டம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலகட்டம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி காலகட்டம், இவருடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். இவர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் எது? பள்ளிவாசல்கள். இமாம் ஷாஃபியாக இருக்கிறார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எங்க உட்கார்ந்து பாடம் படிச்சாங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எங்க உட்கார்ந்து பாடத்தை பயின்றார்கள், பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர் இமாம் ரபியத்துர் ராயி எங்க உட்கார்ந்து இஸ்லாத்தை பற்றி பாடம் நடத்தினார்? அபூ ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு உமர், இவர்கள் எல்லாம் மிக பெரும் வல்லுநர்களை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஒரு தனி வீட்டில் உட்கார்ந்து பாடம் நடத்தி இது இல்லை, எல்லாம் பள்ளிவாசலில் நடந்தது. எல்லாம் பள்ளிவாசல். வரலாறுகளில் நாம் பார்க்கக்கூடிய அத்துணை இமாம்களும் அவர்களது அடிப்படை கல்வி, அவர்களது மேற்கல்வி எல்லாம் எங்கே நடந்திருக்கிறது என்ற வரலாறுகளை பார்த்தால் பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் பயின்றிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் தான் தன் நேரத்தை செலவிட்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 300க்கு மேல நீங்க அப்படியே எடுத்துட்டே வாங்க, 800 வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். 800க்கு மேல இருக்கக்கூடிய வரலாறுகள் 350க்கு மேல ஏன் சொன்ன தெரியுமா? 350க்கு மேல மதரசாக்கள் தனிப்பட்ட முறையில் உருவாகியது. அது எப்படி உருவாக்கு தெரியுமா? பள்ளிக்கு பக்கத்துல மதரசாக்கள் உருவாக்கினார்கள். ஆனா பள்ளியை சார்ந்துதான் மதரசா இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லி காமித்த இந்த உலகத்தில் முதல் ஜாமியாவை உருவாக்கி கொடுத்தார்களே கண்ணியமிக்க பெண்மணி இமாம் ஃபாத்திமா அல்-ஃபிஹ்ரியா, இன்றும் இருக்கிறது. 1200 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்பாகவும் இன்னும் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த கராவீன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவர்கள் முதலாக எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? தனக்கு தன் தந்தையின் மூலம் கிடைத்த வாரிசு சொத்தை வைத்துதான் ஒரு பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளியின் ஓரத்திலே ஒரு மதரசாவை உருவாக்குகிறார்கள். இந்த மதரசாவில் எல்லா விதமான கல்வியும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தோடு உருவாக்கினார்கள். இன்று வரைக்கும் 12,000 மாணவர்கள் இந்த படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது பள்ளிவாசல்களை கொண்டு. அல்லாஹ் அக்பர். நீங்கள் அதற்கு மேல் வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் எந்த காலகட்டத்தில் இப்பதான் 1000க்கு மேலதான் பள்ளிவாசல்கள் வெறுமனை தொழுகைக்கும் திக்ருக்கும் துஆவுக்கும் வெறும் 2 ஜும்மா தொழுவதற்கும் 2 பெருநாள்களை தொழுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக மாறி போன அவலம் ஹிஜ்ரி 1000க்கு மேலதான் ஆரம்பித்திருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பள்ளியை இப்படியாப்பட்ட ஒரு நமூனாவான பள்ளியை உருவாக்கி காமிக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளியுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிய வேண்டும். நாம் புரிய தவறியதன் விளைவு இன்னைக்கு அவ அடிக்கிறான், அவன் சொத்த போடுங்கிறான், இவன் அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான், அடிக்கிறான். ஏன்னா நாம இருக்கிற இடத்துல இல்ல, அதனால் அடுத்தவர்கள் வந்து நெய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்திலே மஹல்லாக்களை உருவாக்கினார்கள். ஒரு இடத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளியை சார்ந்துதான் இருக்க வேண்டும். தங்களுடைய சுக துக்கங்களை பகிர்கின்ற இடமாக, தனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக, இது எல்லாம் நடக்கின்ற இடமாக ஒரு முஸ்லிம் நம்பிக்கை வைக்கின்ற இடம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பள்ளியாக இருக்க வேண்டும். பள்ளியை சார்ந்துதான் ஒரு முஸ்லிம். அதனால்தான் ஒரு ஊருக்குள் வந்தவுடனே முதலாவதாக உருவாக்கியது பள்ளி. நாம பள்ளியை சார்ந்து இருக்கோமா? நல்லா யோசிப்போம். ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தையும் அந்த பள்ளியையும் நாம் சார்ந்திருக்கிறோமா? அவங்க சரியில்லை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் ரெண்டாவது சொல்றேன். முதல்ல நான் ஒரு மஹல்லாவில் இருக்கிறேன், நான் ஆலியா தோப்புல இருக்கிறேன், அல்லது மிரான் உறுதியில் இருக்கிறேன், அல்லது தெக்குவாசல்ல இருக்கிறேன், அல்லது ஆஜிமாத்தரில் இருக்கிறேன், என்ன ஒண்ணு, அல்லது இங்கதான் பெரிய டவுன்ங்கிறதுனால 195 பள்ளிகளுக்கு மேல இருக்கிறது, அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா விளையும். நீங்கள் எந்த பள்ளியை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த மஹல்லாவோடு நீங்கள் இணக்கமாக தொடர்போடு, அந்த பள்ளியோடு நீங்கள் மன இணக்கத்தோடு இருக்கிறீர்களா இல்லையா? எந்த சம்பந்தம். நான் போவேன், தொழுவேன், சந்தா கேட்டா கொடுப்பேன், அவ்வளவு. நான் அப்படித்தான் பள்ளியை பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசிக்கு கீழே 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பார் என்று சொன்ன கூட்டங்களில் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? ரஜுலுன் முஅல்லகும் குலூபுஹு பில் மசாஜித். பள்ளியை விட்டு போனாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே பள்ளியோடு தான் தொடர்புள்ளது. இப்படி உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வின் அரிசிக்கு இடம் பெற்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? ஒரு முஸ்லிம் பள்ளியை விட்டு வெளியே போனால் எப்பொழுதும் பள்ளியினோடு தான் அவருடைய உள்ளம் தொடர்பாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை என்னைக்கு நாம இந்த தொடர்பை விட்டோமோ அன்னைக்கு அடுத்தவன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் விஷயம். எனவே முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நீங்கள் எந்த மஹல்லாவில் இருக்கிறீர்கள் அந்த மஹல்லாவுடைய பள்ளியை சரியாக பட்டுப்பிடியுங்கள். இது எனக்கு சொந்தமானது, எனக்கு உரிமை உள்ளது. இந்த உரிமையை நான் என்ன செய்ய மாட்டேன், எப்பொழுது விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய சுக துக்கங்கள் அனைத்தையும் நான் பள்ளியோடு பகிர்ந்து கொள்வேன், பள்ளியின் நிர்வாகத்தோடு நான் பகிர்ந்து கொள்வேன் என்கிற அந்த உணர்வுக்கும் முடிவுக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு கட்டமைப்புக்குள் வந்துவிட்டார். அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த ஜமாத் கட்டப்படுவார்கள், அந்த பள்ளிக்கு கட்டப்படுவார்கள். ஒரு கூட்டா கொத்தாக அல்ல. நாம நினைச்சா இந்தியாவுடைய ஆட்சியை மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும். எப்பொழுது தெரியுமா? இந்த ஜமாத், இந்த மஹல்லா கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னார். நான் காமிக்கின்றவர்கள் தான் இந்த நாட்டின் பிரதமராக இருக்க முடியும். என்ன நினைக்கிறீங்க? பள்ளியினுடைய கட்டமைப்பை நாங்கள் கைகாட்டிருந்தவர்கள் தான் மந்திரிகளாக இருக்க முடியும். இன்னைக்கு நாம போய் பிச்சை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கோம். எனக்கு 1 சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, 3 சீட்டு கொடு, என்ன அப்படி ஆக்குது இப்படி ஆக்குது கேட்டு உட்கார்ந்து இருக்கமே. ஏன் இந்த நிலைமை? மஹல்லாக்கள் கட்டமைக்கப்படவில்லை. அதற்கு மாற்றமாக நீங்கள் என்னை எப்படி புரிந்து கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ளத்தில் அவ்வளவு வேதனை இருக்கிறது. மாற்றமாக வேறொன்றை நாம் கட்டமைத்திருக்கிறோம். இயக்கங்கள், அமைப்புகள் என்ற ரீதியிலே இங்க இருக்கிறவங்க அங்க ஒன்று போய் சேர்த்து. நான் இயக்கத்திற்கு முரணாகவோ அமைப்புகளுக்கு முரணாகவோ நான் பேச வரவில்லை. ஆனால் ஒரு கட்டமைப்பு
கட்டமைப்பு என்பது எங்கே உருவாக வேண்டும் தெரியுமா? அந்தந்த மஹல்லாக்களில் உருவாகும். இதுதான் நபி ஏற்படுத்தி கொடுத்த சுன்னா. என் வீட்டுல பிரச்சனையா, நான் இங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளரை பார்த்து, அந்த செயலாளரை பார்த்து, அங்க கால் பண்ணி இங்க கால் பண்ணி வர்றது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நீங்க மஹல்லாவோடு சார்ந்த உடைய பிரச்சனைகளை மஹல்லாவில் பங்கு போடுங்கள். உங்கள் மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா ஒடுத்து ஓடி வருவார். பிரச்சனை அப்பொழுது தீர்க்கப்படும். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்னைக்கு ஜமாஅத்தினுடைய கட்டமைப்புகளை நாம் இழந்தோமோ, மஹல்லாக்களுடைய கட்டமைப்புகளை நாம் இழந்தோமோ, என்றைக்கு நாம் இந்த ஒற்றுமையை இழந்தோமோ, நம்முடைய உரிமைகளில் நாம் மொத்தமாக இழந்து போயிருக்கிறோம். இதை நாம் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் செல்லார்கள் 7 வயசுக்கு பிள்ளைய கூட்டு போனாங்க, பள்ளிவாசல் கூட்டு போனாங்க. 10 வயசு வரைக்கும் வராட்டி அடிச்சு கூட்டிட்டு போனாங்க. உணர்வு வர வேண்டும் அவனுக்கு. 7 வயதிலேயே பள்ளிவாசலோடு அவனுக்கு தொடர்பு வர வேண்டும் என்று சொன்னார். இப்படி நாம் இது இந்த சமூகம் செய்ய வேண்டிய வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும், நீங்க எந்த மஹல்லா இருக்கீங்களோ அந்த மஹல்லாவுடைய பள்ளியோடு மிக மிக தொடர்போடு இருக்கு. பேரை பதிவு செய்யலையா, பேரை பதிவு செய்யுங்க. அந்த ஜமாத்துல நீங்க கேளுங்க, நீங்க எந்த ஜமாத்துல இருக்கீங்களோ அந்த ஜமாத்துல யார் உங்களுக்கு தலைவர், யார் உங்களுக்கு செயலாளர், யார் உங்களுக்கு கேட்டு பாருங்க. அதா தலைவர்னா தெரியும், மற்றவங்க தெரியும். என்ன தொடர்பு இருக்குது? எனக்கு ஒரு பள்ளிக்கு என்னங்க தொடர்பு இருக்கு? யாரு எனக்கு என் மஹல்லாவுடைய பொறுப்புதானே எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட போய் பிரச்சனை சொல்லுவேன்? எந்த வகையில் அணுகுவேன்? காரணம் என்னன்னா, எனக்கு என் மஹல்லாவோட நெருக்க இல்ல, பிடிப்பு இல்லை. இந்த விரிசல் என்னை தனியாளாக ஆக்கியிருக்க, ஒவ்வொருத்தரையும் தனியாளாக ஆக்கியிருக்கிறது. நம்மளால என்ன செய்ய முடியல? ஒரு கூட்டாக நிக்க முடியல. அப்ப எல்லாம் அவனுக்கு பயம் இருக்கும். அவங்க ஜமாத்து முடிவு பண்ணா அப்படியே கட்டுப்படுவாங்க. அந்த ஜமா ஒரு நாட்டில், ஒரு மாவட்டத்தில், ஒரு ஊரில் ஒரு ஜமாத் எதை முடிவு செய்கிறதோ அது இந்த மாநிலத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த அளவுக்கு மஹல்லாவை நாம் உருவாக்க வேண்டும். மஹல்லாவுடைய பலத்தை புரியுங்க. நம்ம மஸ்ஜிதுடைய பலத்தை புரியுங்கள். இந்த அமைப்பில் கட்டமைக்கப்பட்டது என்று சொன்ன நம்ம பக்கத்தில் எவரும் வரமாட்டாங்க. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆர்வப்படுத்துங்க. அல்ல கேளுங்க. பள்ளியோடு தான் தொடர்பு சொல்லுகிறேன். பள்ளி ஆட்சி மாறும், அதிகாரம் மாறும், பொறுப்புதாரிகள் மாறுவார்கள், நிர்வாகிகள் மாறுவார்கள். எந்த நிர்வாகிகள் மாறினாலும் சரி, நான் பள்ளியோடு தொடர்பு இருக்கிறேன், மஹல்லாவோடு தொடர்பு இருக்கிறேன். மஹல்லா என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த உறுதியோடு நான் இருக்கிறேன். இது இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது விஷயம் தெரியுமா? இத வக்ஃபுடைய சொத்தை விட்டுட்டு அது சம்பந்தமா பேசுறதை விட்டு நிர்வாகம் சம்பந்தமா பேசுறீங்க. என்னன்னா, இங்க பிரச்சனையே இங்கதான், பிரச்சனையே இங்கதான். அன்னைக்கு நபிஸல்லல்லாஹு காலகட்டத்தில், அபூ தஆலா காலகட்டத்தில் அது ஒரு ஆட்சியாக இருந்தது. அது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. எனவே வக்ஃபுடைய சொத்துக்களை பராமரிக்கிற பொறுப்பு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மீது கடமையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வக்ஃபுடைய சொத்து எதை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த பள்ளிக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த பள்ளிக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது. இதுதான் வக்ஃபுடைய சொத்து. இதுல யார் தலையிடக்கூடாது? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலையிடக்கூடாது. நமக்கு அப்படிதான் சட்டம். அப்ப இந்த வக்ஃபுடைய சொத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு தெரியுமா? நம்முடைய சிஎம் கையிலையோ நம்முடைய பிஎம் கையிலையோ இல்ல, இந்த மஹல்லாவினுடைய பொறுப்புதாரிகளின் மீது இருக்கு. அவங்கதான் பராமரிச்சாகணும். அதனால்தான் அல்லாஹ்
பள்ளியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வரைமுறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் பள்ளியினுடைய நிர்வாகிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் இருக்கவே கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சொல்லிட்டு தான் அடுத்து அல்லாஹ் சொல்றார், இன்னமா யஅ்முரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பள்ளியை நல்ல முறையில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்றார், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், லா யகாஃபூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக யார் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் எனது பள்ளியின் நிர்வாகிகளாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா யாருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு நம்முடைய செயல்கள் எல்லாம் விசாரிக்கப்படுகிற மறுமை ஒன்று இருக்கிறது, நம்ம என்ன தப்பு பண்ணால் அல்லாஹ் விட மாட்டான், மறுமையில விசாரித்து விடுவான் என்கிற பயம் இருக்கிறதோ, யார் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறாரோ, 5 நேரம் பள்ளிக்கு வரணும், பள்ளிக்கு வந்து தொழுதாதான் பள்ளியுடைய நிலைமை தெரியும், பள்ளியினுடைய பிரச்சனைகள் பேசப்படும், சமூகத்துடைய பிரச்சனைகள் அங்கே தெரியும். யாருக்கு அஞ்ச மாட்டார், ஒரு சொந்தக்காரர், ஒரு பந்தக்காரர், ஒரு பங்காளி, அவருக்கு ஏதாவது சொன்னா இப்படி ஆகி போயிடும், இவருக்கு இப்படி ஆகி போயிடும். இதை பத்தி எது இல்லை, எது நியாயம், எது நேர்மை, எது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எது ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், அதன்படிதான் இங்கே விஷயங்கள் நடத்தப்படும் என்கிற அந்த முடிவை எப்பொழுது எடுப்பதற்கு முடியும் தெரியுமா? அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் ஒரு பயப்படாதவரா இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக உங்களது மஹல்லாவில் பொறுப்புதாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த அமானத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகிறீர்களா? நிறைவேற்ற என்னமா செஞ்சுட்டு போகட்டுமா, நம்ம தொழுது போறோமா, பள்ளியாசல் ஏற்றி போட்டு வச்சிருக்காங்க, நம்ம தொழுது வருவோமா, சரியா போச்சு. அப்படி இருந்தால் இத பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டான் நீங்க நினைக்கிறீங்க? கேட்க மாட்டான், இதெல்லாம் கேட்க மாட்டான். உங்க பள்ளிவாசல்ல, நம்முடைய மஹல்லால ஒருத்தர் நிர்வாகியா வர்றாரு, அவருக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை, அவரை கொண்டு வந்து நிர்வாகி ஆகியாச்சு, நீங்களும் அதை நிர்வாகி ஏற்கிறது சும்மா உட்காந்துறீங்க. அவர் வந்து என்ன செய்கிறார், வக்ஃப் சொத்துக்களை வீணாக்குகிறார். வெளியில இருந்து அவங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க இப்படி பேசி போனோம்னே நல்லா விட்டுருவானே. நல்லா விலகிக் கொள்ளுங்க சகோதரர்களே. உங்களுக்கு அழகான முறையில் கொடுத்த ஒரு சலாம் சொன்னால் அந்த சலாமுக்கு நீங்க திருப்பி நல்ல முறையில் பதில் சொல்லிருங்க. நீங்க சொல்ற சலாமுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் கூட இன்னும் மகாரா செய்யுங்க. இதையும் அந்த நாளை கேட்பேங்கிறாங்க. ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்றாரு, அந்த சலாமுக்கு நான் முறையா பதில் சொல்லல என்றால் இதையும் விட மாட்டேங்கிறார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய சொத்து, வக்ஃபுடைய சொத்து, இந்த சமூகத்தினுடைய சொத்து, இந்த சமூகத்திற்கு 1000 ஆண்டுகாலமாக இருந்து பலனளிக்க போகின்ற சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கும் அமானாவை அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கையிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதை ஏழதான விட்டு போட்டு வெறுமனை விமர்சனத்தில் மட்டும் உட்கார்ந்திருந்தால் இதையெல்லாம் அல்லாஹ் இந்த இடத்தில் கேட்க மாட்டான் என்று நான் நினைக்கிறோமா? சும்மா விட மாட்டாங்க. அப்படியாகி போச்சு. இப்படி விமர்சனம் இல்லை. முதலில் அங்கே தேர்ந்தெடுப்பதை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். எல்லா மக்களும் சேர்ந்து ஆட்சி பொறுப்பை கையில கொடுத்துட்டாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள்.
யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? மகனை கூப்பிட்டு வச்சு நீ இருந்துக்க பினான்ஸ் மினிஸ்டரா, மச்சான கூப்பிட்டு வச்சு நீ பினான்ஸ் மினிஸ்டரா இருந்துக்க சொல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரானுக்கு அனுப்பியிருந்தார்கள், நஜ்துக்கு அனுப்பியிருந்தார்கள் ஒருவரை, அபு உபைதத்துல் ஜர்ராஹ். வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர் அபு உபைதா என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகாட்டி விட்டு போனார்களோ அவரை கூப்பிட்டு பினான்ஸ் மினிஸ்டரா உட்கார வச்சாங்க. போர்ப்படைக்கு தளபதியாக உட்கார வைத்தது காலித் பின் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சொந்தங்கிறதுக்கா? யாரை பார்த்து சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய பாதையில் உருவப்பட்டிருக்கும் அல்லாஹ்வுடைய போர்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்கள் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். முஸ்தஷார்களாக, ஆலோசகர்களாக, பதிலில் கலந்து கொண்ட சஹாபாக்களை கூட்டு வச்சு ஆலோசகர்களாக உட்கார வைத்தார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்ற அமானா, ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். மறுமை நாள் என்பது வராது. எதுவரைக்கும் தெரியுமா? இதா உசிதல் அம்ரு இலா கைரி அஜ்லிஹி ஃபந்தவுஸா, ஒரு பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத் நாள் வரும். நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இருக்கும் மஹல்லாவில், அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் சரியில்லை என்று விமர்சனம் செய்வதற்கல்ல, நாம் தேர்ந்தெடுத்து வைக்கின்ற போதே நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் மறந்துவிட்டோம். மறந்து விட்டதனுடைய விளைவு என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்த சொத்து ரப்பு விட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் கொடுப்பான், எப்ப கொடுக்கணுமோ அவன் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் வக்ஃபுடைய சொத்துக்கள் நம்முடைய கரங்களாலே எப்படியெல்லாம் உதாசீனம் செய்யப்படுகிற, அழிக்கப்படுகிறது தெரியுங்களா? ஏங்க, பள்ளிவாசல் பொறுப்புனா அது ஒரு பொறுப்பு. அரசவைக்கு ஆட்சிக்கு அபூ சித்திக் உட்கார்ந்தாங்க, அமீரா உட்கார வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க கையில புடவை துணி இதெல்லாம் தூக்கிட்டு மதினா வீதிக்கு போனாங்க. ஏன்னா அவங்க வேலை புடவை விற்கிறதா அவங்க வேலை, துணி விற்கிற வேலை தான் அவங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலில்லாஹு தஆலா அவங்களும் நான் வேலைக்கு அபூபக்கர், என்ன அபூபக்கர் என்ன எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. வீடு வியாபாரம் பண்ண வேணாமா? பிள்ளைங்களை எதுல சாப்பிடுவாங்க? பிள்ளைங்களை எதுல சாப்பிடுவாங்க? ஆட்சி அதிகாரத்தையே கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதில் முதல்ல தீர்த்துவீங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் உணர வேண்டாம். அப்படி என்றால் என்னுடைய குடும்பத்திற்கு யார் பொறுப்பு இருந்தது? அப்படியா? உடனே ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுகிறது. கலீஃபாவுக்கு வருஷத்துக்கு 250 தீனார். எவ்வளவு? வருஷத்துக்கு 250 தீனார் ஒரு ஆடு உங்களுக்கு சம்பளமா கொடுத்துறோம். வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது, அரசாங்க வேலை மட்டும்தான் பார்க்கணும். இவங்க ஒரு மாசம் நடத்தி பார்த்தாங்க, குடும்பத்துக்கு சரி வரல, மறு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு அப்புறம் ஒரு 50 தீனார் கூட்டி கொடுத்தாங்க. 300 தீனாரா? நீங்க என்ன விளங்குறீங்க? என்ன விளங்குறீங்க? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் ஆட்சியை ஒரு பொறுப்பாக பார்த்தார்களே தவிர ஆட்சியை தனக்கானதாக ஆக்கிக் கொண்டு அதில் சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு எப்பொழுது வந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற சஹாபாக்களை பணக்காரர்களாக ஆக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள். ஆனால் அவர்கள் ஏழையாகத்தான் மௌத்தானார்கள். ஏன் தெரியுமா? அது ஒரு பொறுப்பு தானே தவிர அதை அனுபவிக்கின்ற அதிகாரத்தை அல்ல என்று. இங்க நேர் மாத்தம் தலைவர் ஆயிட்டாரா, பொறுப்புதாரே ஆயிட்டா, இவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இந்த சொத்தெல்லாம் ஏன் சொத்து, இந்த சொத்தெல்லாம் ஏன் சொத்து, இருக்கிற வர்ற வாடகை சொத்து எல்லாம் எனக்கு போகத்தான் மிச்சம். இந்த நிலைமைக்கு இந்த சமூகம் மாறி போயிருக்கிறதா இல்லை? அதனால என்ன நடக்குது? அப்ப ஒரு கூட்டம்
வர்றப்பே ஒரு கூட்டம் நடக்குது. என்ன கூட்டம் நடக்குது அப்படின்னா, இருக்கிற பொறுப்பு தான் நாம எல்லாம் சேர்ந்து பொருளாதாரம் இருந்துக்க, செயலாளர் இருந்துக்க, அப்படி இருந்துக்க, இப்படி இருந்து எல்லாம் பக்க கூட்டாளிங்க உள்ள உட்கார்ந்தாச்சா. உட்கார்ந்ததுக்கு பின்பாக என்ன நடக்கிறது? வருகிற வருமானத்தை பாதியை காமிப்போம், மீதியை செய்வோம், நம்மளுக்குள்ள பங்கு வச்சு. இது நடக்குதா இல்லையா? உடனே இதை பார்த்து இன்னொரு கோச்சு, என்ன அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க, நமக்கு ஒரு இல்லையே அப்படின்னு அங்க ஒரு குழு எதிராகி அங்க ஒரு ஆப்போசிட். சரி, அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? அவங்களே என்ன செஞ்சுட்டு எத்தனை ஊர்களில் இது நடக்கிறது தெரியுமா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க சகோதரர்கள். ஒரு வகுப்புடைய சொத்து இந்த இடத்துல ஒரு கடை கட்டி விடப்பட்டிருக்கிறது. அந்த கடைக்கு வாடகையாக இந்த மார்க்கெட் ரேட்டு படி வச்சா 12,000 15,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். ஆனா வெறும் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாடகை கொடுத்து 20 வருஷமா 30 வருஷமா எத்தனை ஊர்களில் வக்ஃபுடைய சொத்துக்கள் நாசம் செய்யப்படுது. என்ன கணக்குங்க வரும்? என்ன கணக்கு வரும்? ஒரு கடைக்கு 15,000 கொடுக்க வேண்டிய கடையில் வெறும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டால் மாசம் அந்த கடையில் மட்டும் இந்த சமூகத்தின் சொத்து 14,000 ரூபாய் வீணடிக்கப்படுகிறது. சரியாக கணக்கிடப்படுமே என்று சொன்னால் ஒரு சில மஹல்லாக்களில் சொல்கிறார்கள், மாசத்துக்கு இந்த மஹல்லாவுக்கு 30 லட்சம் வருமானம் வருது. அது எப்ப தெரியுமா? இந்த வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் வர்றப்ப 30 லட்சம் ரூபாய் வருதா? அப்ப நீங்க 15,000 20,000 என்று வாடகை கொடுத்தால் அந்த சமூகம், அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய நிலைப்பாடு, வருமானம், அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு 30 வருஷத்துக்கு மாறி போயிடும். பொருளாதாரம், கல்வியிலிருந்து எல்லாம் மாற்றப்படும். என்னென்ன திட்டம் இருக்கிறது? எந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? என்ன திட்டத்தை வைத்து முன்னேற்றம் செய்கிறார்கள்? 3 வருஷ திட்டம் இருக்கா? 3 வருஷத்துல இது கொண்டு வரணும். 3 வருஷத்துக்கு பின்னாடி இந்த சமூகத்தை இந்த நிலைமை கொண்டு வர வேண்டும். இதுவே முதல்ல இதை சொல்லி மட்டும் நான் முடித்து விடுகிறேன். இதுக்கு பின்னாடி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. முதல்ல ஒரு ஒரு ஜமாத்துடைய தலைவருக்கு, அந்த நிர்வாகத்திற்கு, அந்த ஜமாத்துல எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, படித்தவர்கள் எத்தனை, பாவர்கள் எத்தனை, வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனை, வேலை இல்லாதவர்கள் எத்தனை, யார் பள்ளிக்கு வருகிறார், யார் பள்ளிக்கு வரவில்லை என்ற இந்த கணக்கு எத்தனை பேர் இருக்குது? அதெல்லாம் எங்களுக்கு சம்மதமே இல்லை. ஆனால் நபிஸல்லல்லாஹு இந்த கணக்கை பார்க்க சொன்னாங்க. அவ்வளவு சஹாபாக்கள் தொழுகைக்கு வருவார்கள். எனக்கு என்ன நேர்ந்து விட்டு அப்துல்லா 3 நாள் பள்ளிவாசலுக்கு வரல கேட்டது. எந்த சாபித்த கைச 3 நாள் பள்ளிக்கு பார்க்கலையே கேட்டார். ஒருவர் பள்ளிக்கு வராவிட்டால் துடிக்க வேண்டியது அந்த ஜமாத்துடைய தலைவருக்கு அது தெரிய வேண்டும். ஜமாத் தலைவரை பள்ளிக்கு வருகிறது. தொழுகை அற்றவர்களையும், அல்லாஹ்வுடைய அச்சமற்றவர்களையும், மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமற்றவர்களையும் ஜமாத்துடைய நிர்வாகிகளாக நாம் தேர்ந்தெடுத்து வைத்ததனுடைய விளைவுதான் இந்த சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்துக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் நாளுக்கு நாள் வறுமைக்குள், கோட்டுக்குள் தள்ளப்படுவதற்கு காரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் என் சகோதரர்கள் இன்னும் பிளாட்பாரம்ல உட்கார்ந்து பிரியாணி விட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை பேர் என் சகோதரிகள் இன்னும் பூக்கட்டி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வீட்டிலே அவருடைய குழந்தைகள் பீசு கட்ட முடியாமல் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வீட்டில் குமர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பொறுப்பு யாரும் நினைக்கிறீர்கள்? அரசாங்கமே இல்லவே இல்லை. அந்த சமூகம் எந்த பள்ளியை சார்ந்திருக்கிறார்களோ அந்த பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பு. இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் அந்த நிர்வாகத்தை கேட்காமல் விட்டு விடுவார் என்று அந்த பொறுப்புதாரிகள் நினைத்தால் அல்லாஹ் அவர்களை சும்மா விட மாட்டார். யார் சொத்துல யார் வந்து கை வைக்கிறது? யார் சொத்துங்க கை வைக்கிறாங்க? நமக்கு அந்த உணர்வு வருதா? வர்றதில்லை. சும்மா வெளியில் வார்த்தைகளை பேசிட்டு மட்டும் போயிடும். அப்படி இல்ல சகோதரர்களே. முதல்ல என் மஹல்லா, என் மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதிற்கு நான் முன்னேற்றுவேன் என்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதில் ஈடுபட்டால் அந்த ஜமாத்தோடு, அந்த மஹல்லாவோடு நாம் கை ஓட்டு நின்றால்தான் சகோதரர்களே, இப்படி ஒரு மஹல்லா இருந்துச்சு செல்லாத காட்டி இந்த முறைப்படி இருந்தார்.
3 வருஷத்துக்குள்ள ஒரு திட்டம், அதுக்கடுத்து ஒரு திட்டம். நன்றாக பாருங்கள், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள அந்த மஹல்லாவை மிஞ்சுவதற்கு இந்த இந்தியாவிலே யாரும். சகோதரர்களே, நாம எல்லாம் ஒரு உறுதி இருக்கும். என்னைக்கு நாம இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னுடைய மஹல்லாவுடைய கட்டமைப்போடு சேர்ந்து நான் இருப்பேன், ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்வேன் என்ற உறுதிப்பாடை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வக்ஃபுடைய சொத்து நம்மளை விட்டு போகாது, இது வளர்ச்சி அடையும். இதை கொண்டு இந்த சமூகம் பலன் பெறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட மன உறுதியை அல்லாஹ் நமக்கும், யார் மஹல்லாக்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும், இது ஏன் சொத்து அல்ல, ரப்புடைய சொத்து, இந்த சமூகத்தின் சொத்து. இதில் ஒரு ஹலாலா, ஒரு நயா பைசாவை கூட நான் என் சொந்தம் கொண்டாட மாட்டேன். அல்லாஹ் அவ்வாறு எடுப்பதை அல்லாஹ் நாளைக்கு என்னிடத்தில் கேட்காமல் விட மாட்டேன் என்கிற அந்த பயத்தோடு ஜமாத்துடைய பொருளாதாரத்தை அவர்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஜமாத் மட்டுமல்ல, எல்லா மஹல்லாக்களுடைய ஜமாத்திலும் இந்த நிலைமை இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு வெற்றியை இந்த சமூகத்திற்கு தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.